போக்கிரி பொங்கல் அப்படின்னு தளபதி காலரை தூக்குனாலும் தூக்குனாரு. இப்போ வரைக்கும் பொங்கல் ஸ்டெப்பு அப்படின்னா இட் இஸ் போக்கிரி பொங்கல். இப்போ ஏன் இதை சொன்னேன்? தெர் இஸ் ரீசன், தெர் இஸ் டெஃபினெட்லி ரீசன் ஃபார் எவ்ரி திங். இந்த கதைக்கான ரீசன் என்ன அப்படின்னா, சந்தோஷ் நாராயணன் இருக்காரு பாருங்க, சனா. நம்மளுடைய சனா வந்து ரீசெண்டாக ஒரு எக்ஸைட்டிங் பைரவா அப்டேட் கொடுத்துருக்கிறார். ஏற்கனவே நம்ம எல்லாருக்குமே தெரியும், சந்தோஷ் நாராயணனோட மியூசிக்கில் பைரவா படத்தில் விஜய் ஒரு பாட்டு பாடுவார் அப்படின்னு டேரக்டர் பரதன் டேரக்டாக பேசும்போதும் நடக்கலாம்ப்பா, வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. பட் இட் இஸ் அஃபிஷியல் நவ் அண்ட் இப்போ அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. பிகாஸ் ஆக்டர் விஜய் கூட பாட்டை ரெக்கார்ட் பண்ணி முடிச்சிட்டேன் அப்படின்னு செம்ம சந்தோஷமாக ட்வீட் பண்ணியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் கடைசியில் இந்த ஹைலைட்டு, எர்த் ஷேட்டரிங் டான்ஸ் மூவ்ஸ் கேரண்டீட், நல்லா பாடியிருக்கார் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டார். செம்தியாக ஆட போகிறார் அப்படின்னு கேரண்டி கொடுத்துட்டார். ஆஹா, இதுக்கு மேலே நமக்கு என்ன வேணும் சொல்லுங்கள்? ஸோ போக்கிரி பொங்கலுக்கு அப்புறம் இஸ் இட் கோயிங் டு பி பைரவா பொங்கல் வித் சிக்னேச்சர் டான்ஸ் மூவ்ஸ் ஃப்ரம் இளைய தளபதி? டக்குன்னு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த மாதிரி செம்தியான எர்த் ஷேட்டரிங் டான்ஸ் மூவ்ஸ் ஃப்ரம் த இளைய தளபதியை பார்க்குறதுக்கு எந்த அளவுக்கு ஆர்வமாகவும் ஆவலாகவும் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றதெல்லாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.